வாழ்க்கையில சேல்ஸ் க்ளோசிங் கத்துக்குங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. இஃப் யூ லவ் அண்ட் யூ டோன்ட் க்ளோஸ் தென் யூ டோன்ட் பிகம் எ வைஃப் ஆர் ஹஸ்பண்ட். அதுக்கு தனியா ஒரு 1 hour ஒர்க் ஷாப் நடத்தலாம் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு. ஃபெயிலியர் ஆவதுங்க ரொம்ப இயற்கையான விஷயம். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு போங்க. சப்போஸ் எல்லாருமே அடிக்கிற பால் சிக்ஸர் போகும்னு வச்சுக்கீங்க, நீங்க அந்த கிரிக்கெட் 2 மணி நேரம் உட்கார்ந்து பாப்பீங்களா? யார் அடிச்சாலும் சிக்ஸர், சில பால் நோ, 1 ரன் 2 ரன் ஃபெயில் ஆகிறதுனால தானே கிரிக்கெட்டை பாக்குறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையும். ஃபெயிலியர் ஆவது is only delaying your success. அப்புறம் every failure will teach you something how to be more successful. So convert, அதுக்கு 4 stages இருக்கு. failure அப்படின்றத ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்ட நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை you always get because of your failures. நான் ஃபர்ஸ்ட் இந்த மெட்டல் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆர்டர் வாங்கிட்டு என்னுடைய ஓன் ரிலேட்டிவ் கிட்ட போய் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவ பண்ணி கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் திங்க் பண்ணேன், அப்ப நம்மளே ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணா என்ன. சோ ஐ கிரியேட்டட் a company called சரவணா இன்ஜினியரிங். இப்போ ஃபேக்டரியை கிரியேட் பண்ணிட்டேன். ஐ வாண்ட் டு வின், ஐ வாண்ட் ஆர்டர்ஸ். பேப்பர் எல்லாம் பார்த்தா டெண்டர் இருக்கும். அவங்க போய் காம்படிஷன் போனா 20 பேர் வருவாங்க. நான் ஒரு நாள் என்னையே கேட்டுக்கிட்டேன், நமக்கு காம்படிஷனே இருக்கக்கூடாது, அல்லது காம்படிஷன் இருக்கவங்க என்னை பார்த்து நீ ஆர்டர் எடுத்துட்டு போப்பான்னு. ஃப்ரெண்டுங்கெல்லாம் சிரிச்சாங்க. அது மாதிரி கனவுல தான் நடக்கும். பட் ஆனால் நடந்தது.